இப்போ ஹோரா ஹோரா அப்படின்னாக்கா இப்போ நம்ம தரபலை பார்த்தோம் இல்லைங்களா? தரபலை 1 வெஜிடபிள் தானம் பண்ணோம், 2 இஸ் குட், 3 பெல்லா தானம் பண்ணோம், 4th இஸ் குட், 5th உப்பு தானம் பண்ணோம், 6th இஸ் குட், 7th எள்ளு தானம் பண்ணோம், 8, 9 இஸ் குட். லாஸ்ட் கிளாஸ் நீங்கள் வரல. ஓகே, உங்கள் நட்சத்திரம் என்ன சொல்லுங்க? சுவாதி. சுவாத்தின்னா வீனஸ் ஸ்டார். சுவாதி ஸ்டார்லேருந்து சுவாதி இஸ் 1, சுவாதி, விஷாக்கா, அனுராதா, ஜேஷ்டா, மூல, பூர்வாஷாட, உத்தராஷாட, ஸ்ராவண, தனிஷ்டா. இது 9 ஸ்டார்ஸ். உங்கள் ஸ்டார்ஸ்லாம் கவுண்ட் பண்ணிட்டு போங்க 9 வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்னா நாட் குட், வெஜிடபிள் தானம் பண்ணுங்க அன்னைக்கு. செகண்ட் ஸ்டார் இஸ் குட். தேர்ட் ஸ்டாருக்கு வெல்லம் இல்லை சாக்லேட் யாருக்காவது கொடுக்குறது. 4th இஸ் குட். 5th இஸ்க்கு வந்து சால்ட்டு, உப்பு தானம் பண்ணோம். 6th இஸ் வெரி குட். 7th வந்து எள்ளு தானம் பண்ணோம். 8th இஸ் குட். 9th இஸ் குட். இங்கேருந்து ரிப்பீட் ஆகும். இப்போ சுவாதி இல்லைங்களா? சுவாதி, விஷாக்கா, அனுராதா, ஜேஷ்டா, மூலா, புராஷடா, உத்தராஷட, ஸ்ரவண, தனிஷ்டா, சதபிஷா. சதபிஷா, பூர்வபத்ரா, உத்தரபத்ரா, ரேவதி, அஸ்வினி, பரணி, கிருத்திகா, ரோஹிணி, முருகஷிரா, ஆரித்ரா. ஆரித்ரா, புனரோசு, புஷ்யா, ஆஸ்லேஷா, மக்கா, புப்பா, உத்தரா, ஹஸ்தா, சித்தா, சுவாதி. இந்த 9 ஸ்டார்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இங்கே உங்கள் ஸ்டார்லேருந்து 9th ஸ்டார் வரைக்கும் பாருங்கள். 9th ஆனவருக்கு 3 1 2 3 கவுண்ட் பண்ணுங்கள். 3 1 2 3 கவுண்ட் பண்ணுங்கள். அன்னைக்கு நல்லா இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, ப்ராப்ளம் இருந்தால் அந்த தானம் பண்ணுங்கள். 7th டே மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இது யாருன்னு அப்ளை பண்ணி பார்த்தீங்களா? இம்மிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. அப்புறம் உங்களுக்கு சார் எள்ளு கொஞ்சம் எடுத்து தலையை சுற்றி வெளியே போட்டு வந்துருங்க சார், இல்லை நவகிரகத்தில் கொண்டு போய் வைங்க சார். உப்பா தலையை சுற்றி தென்னை மரத்துக்கு போடுங்க சார், இல்லைன்னா வெளியே விசிறி போட்டுருங்க. எனிதிங் ஸ்வீட்டு, யாருக்காவது சாக்லேட் கொடுங்க, கொஞ்சம் சக்கரை எடுத்து தலையை சுற்றி வெளியே போடுங்க, எறும்பு சாப்பிட்டு போகுது. இட்ஸ் அ தானா, தட்ஸ் ஆல். எனிவே யூ கேன் டு இட். வெரி சிம்பிள் கான்செப்ட். கொடுக்கலாம், இல்ல தலையை சுற்றி வெளியே போடுங்க. எது சாப்பிட்டாலும் எஸ் எல்லாம் எப்படி பண்ணாலும். வேற ஏதாவது சாப்பிடுதுங்களா? ஓகே, மனுஷனுக்கு கூட கொடுக்கலாமா? ஓ, பெல்லா தானான்னு வச்சுக்கோ, சாக்லேட் யாருக்காவது கொடுத்துருங்க. தலையை சுத்தாமையும் கொடுங்க. உங்க பாடியில இந்த போனாலே டிரான்சிட்டட் ஒன்றும் வராது. அவங்களுக்கு நல்ல டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் குறையும். இட் வில் கம் டவுன். இப்போ எனக்கு 6th டே, உங்களுக்கு 7th டே, நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ப்ராப்ளம் குறையும், எனக்கு கொஞ்சம் வந்து சேரும். கொடுக்காம இருக்கிறது நல்லது. அதுக்கு தான் தானம் போடுறது. சாப்பாடு எல்லாம் போடுறாங்க இல்லைங்களா கோயில்ல? எங்க எங்க போனாலும் என்ன தானம் கொடுக்குறாங்க பாருங்க. அதெல்லாம் அவங்களுடைய உடம்புல இருக்க நெகட்டிவிட்டியா மற்றவங்களுக்கு எடுத்து கொடுத்துறது, அதை குறைச்சிக்கிறது. அதான் தானம். இப்போ உங்க ஜாதகத்துல உங்களது வந்துட்டு ஸ்ராவண நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ராவண, அஸ்தா, ரோஹிணி இந்த நட்சத்திரம் இருக்கிறவங்க வந்துட்டு அது 7வது ஸ்டாராக உங்களுக்கு வருதுனாக்கா, இல்லை உங்களது வெஜிடபிள் தானம் வருது பாருங்க, அன்னைக்கு நீங்கள் அரிசி தானம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த மாதிரி அன்னைக்கு நீங்கள் சாப்பாடு யாருக்காவது போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்கள் பாடியில் இருக்க நெகட்டிவிட்டி டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதுக்கு தான் சத்யநாராயண பூஜைன்னு பண்ணுறது வீட்டில். என்னுடைய நெகட்டிவிட்டியை நான் மற்றவங்களுக்கு பிரித்து கொடுத்துட்றேன், என்னதை குறைச்சிக்கிறேன் அப்படின்னு. அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. ஆமா, கோயில்ல கொடுக்குறாங்க பிரசாதம், தட் இஸ் ஆல்சோ நாட் குட். வேற ஒருத்தன் அவனுடைய நெகட்டிவிட்டியை உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கா. பட் இன்னொன்னு சொல்றேன், அங்க இன்னொன்னு பெனிஃபிட் இருக்கு. சேம் சார், சேம் கான்செப்ட். ஆனா இன்னொன்னு சொல்றேன், கடவுள்கிட்ட படைச்சிட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க பாருங்க.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கல் ஒரு இது பிரசாதம் கொடுக்குறாங்க பாருங்க. ஒரு நிமிஷம் உங்க டவுட் கிளியர் பண்ணுங்க. கோயிலில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, சென்ட்ரலில் விக்கிரகம் இருக்கு இல்லைங்களா, அந்த அந்த பாடியை பியூரிஃபை பண்ணி அதில் இருக்கிற எனர்ஜியை ரிசீவ் பண்ணுறதுக்கு தான் அந்த பிரசாதத்தை அங்கே வைக்கிறது. அதை ரிசீவ் பண்ணிக்கும். அதை வாங்கி சாப்பிட்டா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அதை எவன் கொடுத்தானோ அவனுக்கு அதனுடைய எனர்ஜி ராசி போய் சேரும். நல்லா இருக்குப்பா சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க, திஸ் பாசிட்டிவ் எனர்ஜி அவனுக்கு ஒரு 10% போகும். ஓகே, ஆனால் தட் இஸ் குட். அதுக்கு தான் சாமி கிட்ட வாழைப்பழத்தை வைக்கிறது. ஏன்னாக்கா அது ஓப்பன் பண்ண உடனே தட் ரிசீவ்ஸ். அதுக்கு தான் தேங்காய் உடைக்கிறது. தேங்காய் உள்ள ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உடச்சிட்டு நீங்கள் அங்கே வச்சுக்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கோயிலில் அந்த கிரகத்தில் இருக்கிற எனர்ஜி அது ரிசீவ் பண்ணிக்கும். அதுக்கு தான் தேங்காய் எடுத்துன்னு போன்னு சொல்கிறது. அது ரிசீவ் பண்ண உடனே அதை வீட்டில் எடுத்துன்னு வந்துட்டு நீங்கள் குழம்பு செய்யக்கூடாது, பிரசாதம் பண்ணி சாப்பிடணும். அதாவது ஏதாவது ஸ்வீட்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இதெல்லாம் சயின்டிஃபிக் ரீசன்ஸ் பிஹைண்ட் இட். சில்பசாஸ்திரம் வரும்போது வரலாம் இருக்கு. ஓகே, 6 பூர்வாஷாடா. வெரி குட், ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு சக்சஸ்ஃபுல் டே கொடுத்தேனே. போன வாரம் எல்லாம் டவுட் கேட்டீங்க. என்ன சார்? குட். ஆமாம், 157 1357. ஆமாம் ஆமாம். இப்போ ஒரு ஏழைப்பட்டவனுக்கு நீங்க ஒரு 5000 ரூபாய் 5 ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா அவனுக்கு நல்லதா உங்களுக்கு நல்லதா? உங்ககிட்ட இருந்து ஒரு 5 ரூபாய் அவங்களுக்கு போயிருக்கு, என்ன அவருக்கு நல்லது, உங்களுக்கு இல்லை. இது வேற. நீங்க கொடுக்குறீங்க பாருங்க பிரசாதம் சாப்பாடு, அது வந்து கடவுள்கிட்ட வேண்டிட்டு எனக்கு நல்லது ஆகணும் அப்படின்னு வேண்டிட்டு கொடுக்குறப்போ அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது உங்க நெகட்டிவிட்டி அதில் ரிசீவ் ஆயிருக்கும், அது அவங்களுக்கு போய் சேரும். இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிங் தி எனர்ஜி, அவ்வளவுதான். இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் எல்லாம் வரப்போறது இல்லை. பெரிய ப்ராப்ளம் நீங்க நேச்சரை பத்தி உகாதி அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த எள்ளு கொடுப்பாங்க எல்லாருக்கும். நான் எதுக்கு கேட்கிறேன்னா, இப்போ ஜஸ்ட் ஒரு ஏதோ ஒரு தானம் பண்ணணும், ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அன்னதானத்துக்கு நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு என்னன்னா, அப்படி பண்ணும்போது நம்ம நெகட்டிவ் அவங்களுக்கு போகக்கூடாதுன்ற எண்ணம், அதுக்காக கேட்குறோம். அன்னதானம் பண்றது அந்த மாதிரி ஜஸ்ட் கிஸ்டெல்லாம் கிடையாதுமா. எது செஞ்சாலும் இட் ஹஸ் காட் ஆன்சர், இட் ஹஸ் காட் ரிசல்ட், இட் ஹஸ் காட் ஃபார் எவ்ரி ஆக்ஷன். For every action there will be equal and opposite reaction. Yes, all the thing, everything is same. No, it's out of good thought and do something. That is left to you, but the reason, the result is only this. Yes, அவ்வளவுதான். ஓகே, இது சில்பசாஸ்திரக்குள்ள ரொம்ப உங்களுக்கு புரியும். கோயில் என்ன, கோயிலில் எப்படி அந்த எனர்ஜி ரிசீவ் பண்ணுறாங்க, அதை வச்சுட்டு எப்படி ஏமாத்திட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, வில் கோ டு தி சில்பசாஸ்திராக்கு போகும்போது பார்த்துக்கலாமா?